Daily. Taste the Daily. சிறை காவலர்களை உயர் அதிகாரிகளின் வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்தும் ஆர்டர்லி முறை ஒழிப்பு என தமிழக அரசானது தெரிவித்துள்ளது. ஆர்டர்லி முறை ஒழிக்கப்பட்டு விட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், மேலும் விவரம். புலன் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு உரிய வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என கூறி சுஜாதா என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சிறை வார்டன்கள் மற்றும் காவலர்களை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தும் அதிகாரிகள் குறித்து சிபிசிஐடி மற்றும் உளவுத்துறை உதவியுடன் விரிவான விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க உள்துறை செயலாளருக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம், எம் ஜோதிராமன் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் அதனால் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஆர் முனிவராஜ் உள்துறை செயலாளரின் அறிக்கையை தாக்கல் செய்தார். அதில் உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சிறைகளில் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் விசாரணையின் முடிவில் எந்த சிறை அதிகாரிகளின் வீடுகளிலும் சிறை காவலர்கள் ஆர்டர்லியாக பயன்படுத்தப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. ஒரு சில அதிகாரிகளின் வீடுகளில் ஆர்டர்லியாக இருந்த சிறை காவலர்களும் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னர் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆர்டர்லி முறை குறித்து எதிர்காலத்தில் புகார் வந்தால் அது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து ஆர்டர்லி முறையை ஒழிக்க விரைவாக நடவடிக்கை எடுத்த தமிழக அரசுக்கு தங்களது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் சிறைத்துறையில் ஆர்டர்லி முறை ஒழிக்கப்பட்டதை போல காவல்துறையிலும் ஆர்டர்லி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என கூறிய நீதிபதிகள் இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.